தலைவா நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழ் பேச தெரிஞ்சாலே போதும். ஸோ அதை பேஸா வச்சு இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல தரமான வேலைகள் தான் வந்திருக்கு. ஸோ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 5 நாட்கள் தான் வந்து வேலை, வீட்டில இருந்தா வந்து பார்க்க போறீங்க. ஒரு பேசிக்கான சேலரி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயம் பேச தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் கான்டெக்ஸ்டா வச்சவே இந்த வேலைகள் நமக்கு வந்து எடுக்கிறாங்க. ஓகே, இந்த வேலைகள் எங்க இருந்து வந்து விட்டுருக்காங்க, எப்படி விண்ணப்பிக்கிறோம், இதுக்கான அதர் அஃபிஷியல் டீடைல்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லி வைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுல வரக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்தையும் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பாருங்க. மறக்காம அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை லிங்க் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். இது வந்து டிஷ் டிவி, மேபி எல்லா பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி நம்ம சன் டைரக்ட், ஏர்டெல் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அது மாதிரி டிஷ் டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது. ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா புறாமே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இப்போ இந்த டிஷ் டிவி நிறுவனத்திலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் அட்வைசர் வாய்ஸ் ப்ராசஸ் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரியில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் 12th இல்லை கிராஜுவேஷன் 12th ஈக்குவலான டிப்ளமோ முடிச்ச ஃப்ரெஷர்ஸ் எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லை பார்ட் டைமாக வேலை வேணும்னு நினைக்கக்கூடிய எல்லா பேருமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை 100% வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா மாநிலத்திலேருந்தும் வேலை வாய்ப்புகள் விட்டுருக்காங்க. அதனால எல்லா மாநிலத்தோட சொந்த லாங்குவேஜ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு, ஸோ அப்போ நமக்கு தமிழ் அப்படின்றது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த வேலைகள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ரிமோட்டபிளாக தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ மாதம் வந்து 25,300 ரூபாய் அப்படின்றது சம்பளம். ஓகே, ஸோ இந்த வேலைகளுக்கு வந்து செப்டம்பர் 19 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள எந்த விதமான ஃபீஸும் இல்லாமல் ஆன்லைன்லேயே இந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அவங்களோட அஃபிஷியல் சைட்டுமே இருக்கு. அந்த சைட்டு மூலியமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்க. ஸோ மெயின் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே வந்து உங்களுக்கு சிம்பிள் சம்மரியாகவே இருக்கு. ரிமோட்டபிளாக இந்தியாவில் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். ஒரு ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை 12th கிராஜுவேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் வந்து கட்டாயமாக பேச தெரிஞ்சிருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மஸ்டாக இருக்கணும். ஸோ இது இருக்கு அப்படின்னா இந்த ஜாபை நீங்கள் தாராளமாக எடுத்து வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா வேலை பார்க்கறதுக்கான லேப்டாப்பு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வேலை பார்க்கறதுக்கு தனிப்பட்ட ஸ்பேஸ், டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும் கட்டாயமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வேலை வந்து என்ன, இதில் என்ன மணி வேலைகள் வந்து பார்க்க போறீங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸுக்கு தேவையான இன்ட்ராக்ஷன், ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை தேவைப்படுது அப்படின்னா அவங்க அட்ரஸ், ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், எந்த விதமான ப்ராப்ளமே இல்லாமல் ஸோ ஃபீல்டு ஏஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புறது, இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள் தான். உங்க வேலைகள் வந்து டார்கெட் இந்த மாதிரி இதுக்குள்ளலாம் வருமா கேட்டீங்கன்னா அந்த இதுக்கும் சம்பந்தமே கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு ஒர்க் பேஸ்டு, ஷிஃப்ட் பேஸ்டு ஒரு நீட்டான வேலை தான். ஸோ நீங்க வந்து லேப்டாப்லையும் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய சைட்டு மூலியமாக தான் அந்த வேலைகளை பார்க்க போகிறீங்களே தவிர்த்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் வெளியே வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து சேட் மூலியமாகவோ, மெயில் மூலியமாகவோ, கால்ஸ் மூலியமாகவோ நீங்கள் உங்களுக்கான ஒர்க்கை அசைன் பண்ணி தரப்போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள், வேறு எதுவுமே நீங்கள் வந்து பெருசாக பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த வேலைகள் எல்லாருமே பார்க்கலாம். இருந்தாலும் வேலைகளில் சேர்ந்த மொதல் 15 நாட்கள் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து தரப்படும். ஸோ அந்த ட்ரைனிங்லேயுமே நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரூவ் வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ டிகிரி 12th முடிச்சு எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக 18 வயசுக்கு மேலே இருக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலான ப்ரையாரிட்டி அப்படின்றது இந்த வேலைகளில் வந்து தரப்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் கேட்டிருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள் உங்ககிட்ட பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், டைப்பிங் எபிலிட்டி, குட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வித் யுவர் லோக்கல் லாங்குவேஜ், அதே மாதிரிக்கு எபிலிட்டி ஃபாலோ அசைன் த ஷிஃப்ட், ஒர்க்கை வந்து நீங்கள் இண்டிபெண்டாகவே எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஒரு இண்டிபெண்டன்ட்லி ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். ஓகே, தமிழ் லாங்குவேஜ் எபிலிட்டி வந்து கம்ஃபர்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அந்த லோக்கல் லாங்குவேஜ் ஆன்சர்லேயே பேசக்கூடிய கட்டாயமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்கான டைப்பிங். ஓகே, ஸோ இதுக்கான மாச சம்பளம் அப்படின்றது அப்ராக்ஸா 25,300 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் வந்து ஆகுது. அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு இதுதான் வந்து ஸ்டார்டிங் சேலரி ரேஞ்சு. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம நீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ், இந்த வேலைகளுக்கு
நம்ம அப்ளை பண்ணுறோம். எப்படி நம்மளுக்கு ஆட்களை தேர்வு செய்வாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். நான் ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க் வந்து தந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களை வந்து டெலிஃபோன் மெத்தடில், அதாவது வந்து வீட்டில் இருந்தே விர்ச்சுவலாக ஜூம் கால்லையோ இல்லை ஸ்கைப் கால் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ அப்படின்றது வந்து நடக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூ இல்லைனா அசஸ்மெண்ட் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க, ரெண்டில் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணணும். ஸோ அப்படி பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனாக நீங்கள் வந்து எம்ப்ளாயாக இதில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ரிப்ளை வரும்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மொபைல் நம்பருக்கோ அப்படின்னா இமெயில் ஐடிக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான டீட்டெயில். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்ம் வேணும் ப்ரோ அப்படின்னா, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மேனிட்டரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவே இல்லை. ஒரு வேலை இருக்குது அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மணிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையவே கிடையாது. ஹிடன் சார்ஜஸ் இல்லை கமிட்மெண்ட் சார்ஜ் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஸோ நீங்கள் ஈஸியாகவே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் டெட்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 19 சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 19 நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கணும். இன்னும் சாலிடா 1 month கிட்ட வந்து டைம் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விதத்திலையும் ஸோ உங்ககிட்ட வந்து ஐடி சார்ஜஸ், ட்ரைனிங் ஃபீஸு, லேப்டாப் சார்ஜஸ், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சார்ஜஸ், ஹிடன் சார்ஜஸ் சொல்லிடலாம், எந்த ஃபீஸும் கிடையவே கிடையாது. இது முழுக்க டிஷ் டிவி தரக்கூடிய ஒரு நேர்மையான நீட்டான வேலைவாய்ப்புகள் தான். இதுக்கு எந்த விதத்திலையும் நெவர் ஆஸ்க் அபவுட் மணி. ஓகே, ஸோ அப்படி கேட்டு ஏதாச்சும் கால் மெயில் வருதுன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கல் வரும். அதுக்கு கீழே வந்து கிளிக்கர் அப்படின்ற ஒரு பேஜ் தெரியுது பார்த்தீங்களா. எஸ், இப்போ நீங்கள் அதை டச் பண்ணோன்னே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வருங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து முடிகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு திரும்பவுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைகளுக்கு இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன், கிளிக்கர் தெரியுது. இப்போ நான் அதையுமே டச் பண்ணுறேன். இப்போ எனக்கான ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான். ஸோ இப்போ உங்களே சொல்லியிருக்காங்க ஃப்ரீலான்சிங் ஃபார் இன்பவுண்ட் கால்ஸ் டிஷ் டிவி அப்படின்ற மாதிரி இருக்குது. யான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இங்கே வந்து நம்ம வந்து சப்மிட் வந்து பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் நேம், உங்களோட டாக்குமெண்ட்டில் அதாவது கவர்மெண்ட் ஐடியில் என்ன ஸ்பெல்லிங்கில் இருக்கோ அந்த நேம் கொடுங்க. இப்போ என்ன சிட்டியில் இருக்கீங்களோ அதை கொடுங்க. ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. Tier 1 Tier 2 சிட்டிஸ், அதாவது எல்லா சிட்டிஸோட கேபிட்டல் தான், அதாவது எல்லா ஸ்டேட்டோட கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆந்திரானா ஹைதராபாத், கர்நாடகனா பெங்களூர், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்ரோ சிட்டியான சென்னை இருக்குது. ஸோ சென்னைனா ஆல் ஓவர் தமிழ்நாடு தான் குறிக்கும். அந்தந்தோட கேபிட்டல் சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது வந்து குறிச்சிக்கோங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட் நேம் தமிழ்நாடு, அதை வந்து கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் சேம் தான், அதையும் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரிக்கு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஒரு ஃப்ரெஷரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா, ஸ்டூடெண்ட்டா இல்லை எம்ப்ளாயா என்னன்றது கொடுத்துருங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் 12th நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ, பேசிக் வந்து 12th தான், அதுக்கு மேலே என்ன முடிச்சுன்னு கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட லேப்டாப் இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லை நான் நோ கொடுங்க. நான் பேசிக்காக நான் சொல்லிடுறேன் எஸ்ஏ கொடுத்துருங்க, இல்லைனாலும் கூட எஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து லேப்டாப் டெஸ்க்டாப் இருக்குல்ல, அதில் வந்து விண்டோஸ் 10 அப்போ கொடுக்குறீங்களா, உங்ககிட்ட என்ன இருக்கும் விண்டோஸ் 10 தான் இருக்குன்னா நீங்கள் அதே கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ சிபியோட ப்ராசஸர் இருக்கும்ல, ஸோ அந்த ப்ராசஸர் என்ன உங்கள் சிபியோ அப்படின்றத பார்த்து அதை வந்து கொடுத்துக்கோங்க. ரேம் என்ன இருக்கோ அதையுமே வந்து கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும், ஸோ அதனால் எஸ் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் இருக்கா இல்லைன்னு கேட்குறாங்க, தயவுசெய்து இருக்குன்னே கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னாலும், ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவை வேலை பார்க்க. அதே மாதிரிக்கே ஹெட்ஃபோன் அதெல்லாம் எல்லா பேட்டையுமே இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுவும் இருக்கும், கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஓன் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் தான். ஸோ அதனால் நமக்கு தமிழ் அப்படின்றத கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சோர்ஸ் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு கேட்பாங்களே, நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் உங்களுக்கு இது சம்மந்தமாக இருக்கான்னு கேட்குறாங்க. பிபிஓ வாய்ஸ் ப்ராசஸ் இருக்குன்னா கொடுங்க, இல்லைனா தேவை கிடையாது, நோன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஹேவ் யூ பெய்டு எனி சார்ஜஸ் வெண்டர் கன்சல்டன்ட் ஜாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிட்டீங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவே இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். அப்ளை பண்ணக்கூடிய கூகுள் டாக்குமெண்ட்லேயே நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நிறைய ஒரு சூப்பராக தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.